ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் அனிமேட்டட் சீரீஸான தி டெய்லி லைஃப் ஆஃப் இமார்டல் கிங் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்பவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தி டெய்லி லைஃப் ஆஃப் இமார்டல் கிங் சீசன் 1 எபிசோட் 8. போன எபிசோட்ல நம்ம ஹீரோவோட ஸ்வாட காமிக்க சொல்லி கேட்டிருப்பாங்க. நம்ம ஹீரோவனோட ஒரிஜினல் பவரை யூஸ் பண்ணா அப்படின்னா இந்த உலகமே அழிஞ்சிடும். நம்ம ஹீரோக்கு பெருசா அந்த ஸ்வாட் காம்படிஷன்ல கலந்துக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்ல. பட் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட ஸ்வாட வந்துட்டு அந்த குரூப்ல போட்டோ எடுத்து போட்டு விட்டுருக்காங்க. எல்லாருமே அவங்களோட ஸ்வாட காமிச்சிட்டாங்க. ஈவன் ஃப்ராகி டாகி கிட்ட கூட ஒரு ஸ்வாட் இருக்கு. என்னோட ஸ்பிரிட் ஸ்வாட போட்டோ எடுத்து போட்டதுனால ஒன்னும் இல்ல நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை எடுக்கலான்னு போறான். டிஸ்கவுண்ட் சேல் போட்டிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா பேசிட்டு இருக்காங்க. அப்ப நியூஸ்ல வந்துட்டு ஷேடோ ஃபேக்ஷன் ஆளுங்க சிட்டில நிறைய இடத்துல பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களை பிடிக்கிறதுக்காக இமார்டல் மேஜிக் ஸ்குவாட் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்ல ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷேடோ ஃபேக்ஷன்ல இருக்கிற ஒரு மெம்பர்ஸ் அவங்க பிடிச்சிருக்காங்க. இமார்டல் ஸ்குவாட்ல இருக்கிற ஒரு லேடி வேற லெவல்ல ஃபைட் பண்றா. இது எல்லாத்தையுமே நியூஸ்ல காமிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இப்ப சம்பவ இடத்துக்கு நம்ம ஸ்வாஹி வரான். மாஸ்டர் இமார்டல் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து கேக்குறாங்க. ஷேடோ ஃபேக்ஷன் இதுக்கு முன்னாடியே 2 தடவை சம்பவம் பண்ண ட்ரை பண்ணி நான் அதை தடுத்திருக்கேன். இனிமே அவங்க எப்ப வந்தாலும் தடுப்பேன் அப்படின்னு நம்ம சொல்றான். ஷேடோ ஃபேக்ஷனோட பாஸ் இதை டிவியில பார்த்துட்டு டென்ஷன் ஆயிட்டு, ஓ அப்படியா, அதையோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. என்னோட ஸ்வாடங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், எந்த ஸ்வாட அப்படின்னு அவங்க அப்பா அம்மா கேட்கறாங்க. நம்ம ஹீரோவோட ஒரிஜினல் ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட ஸ்டோர் ரூம்ல இருக்கிற தேவையில்லாத பொருட்களோட சேர்த்து ஒரு டப்பாக்குள்ள போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு மெசேஜ் வருது, வாங்கலிங் நம்ம எல்லாருமே நாளைக்கு ஃபேக்ஷன் 59க்கு போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க டீச்சர் அனுப்பி விட்டுருக்காரு. 10 வருஷமாச்சு அப்படின்னு ஒரு பையன் வெளியே வரவும் நம்ம ஹீரோ டக்குன்னு அவன் அமைக்கி உள்ள வைக்கிறான். நம்ம ஹீரோவோட பவர்ஸ் கண்ட்ரோல்ல வைக்கிறான். அந்த சீல் வந்துட்டு லைட்டா பிரேக் ஆகுது. இதுதான் உன்னோட ஸ்பிரிச்சுவல் ஸ்வாடா, இது என்ன இவ்வளவு குட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லி மத்தவங்க சொல்லவோ, இது கியூட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சன்றாங் சொல்றா. எங்கப்பா இவ்ளோ ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இந்த ஸ்வாடுக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்வாடோட ஒரிஜினல் பவர் ஃப்ராகிக்கு மட்டும் தான் தெரியுது. இப்போ அவங்களை கூட்டிட்டு போற டீச்சர்ஸ் எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. நம்ம ஹீரோ அவன் ஸ்வாட வச்சு முதுக சொரிஞ்சிட்டு இருக்கோம். வாங்கலிங் நீ அப்படி பண்றதுக்கு ஏதாச்சும் காரணம் இருக்கான்னு டீச்சர் கேட்கறாரு. அச்சோ எனக்கு ரொம்பவும் வயித்த வலிக்கு, என்னால முடியல அப்படின்னு ஃபேக்ஷன் 59க்கு போனதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ நடிச்சான் அப்படின்னா நம்ம ஹீரோ அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிட தேவையில்ல. நம்ம ஹீரோ இப்படி ஒரு பிளான போட்டு வச்சிருக்கான். வாங்கலிங் நம்ம அங்க 5 நாள் தங்கணும், உனக்கு தேவையான ட்ரெஸ் கூட நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் ஃப்ரெண்ட் காமெடி பண்ணிட்டு இருக்கான். இவங்க எல்லாருமே ஃபேக்ஷன் 59ல 5 நாள் தங்கணும், இப்ப பஸ் வரவா அதுல ஏறுங்க அப்படின்னு சொல்லி ஸ்வாஹி சொல்றான். இமார்டல் ஸ்குவாட்ல இருக்கிற ஒருத்தன் ஸ்வாஹி கிட்ட ஏதோ வந்து சொல்லவும், ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, என்னால வர முடியாது அப்படின்னு ஸ்வாஹி கிளம்புறா. மாஸ்டர் ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றான். இது ஒரு பெரிய பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி ஸ்வாஹி வந்து சம்பவ இடத்துக்கு போய் பார்த்து உண்மையிலேயே அது அவாதானா அப்படின்னு கேட்கறான். ஷேடோ ஃபேக்ஷனோட லீடர் தான் இது அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்களும் சொல்றாங்க. இவனும் போயிட்டு அவளை பார்த்தா அவ வில்லத்தனமா சிரிக்கிறா. அவ ஆக்சுவலி ஒரு டைம் பாம், அந்த இடமே வெடிச்சு சதுறது. இப்படிதான் நீங்க சாக போறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஷேடோ ஃபேக்ஷனோட லீடர் நினைச்சிட்டு இருக்கா. ஸ்வாஹி வெடிச்சு சதுறது எல்லாமே அந்த ஷேடோ ஃபேக்ஷன் லீடரோட கற்பனை. அவன் இன்னும் இப்பதான் பஸ்ஸை ஏத்தி விட்டுட்டு நின்னுட்டு இருக்கான். என்னோட பிளான்ல இவங்க எல்லாரும் ஏமாற போறாங்க, வெடிச்சு சாக போறாங்க அப்படின்னு அந்த லீடர் நினைக்கிறா. ஏன்னா அவளை மாதிரி இருக்கிற ஒருத்திய டைம் பாம் மாதிரி செட் பண்ணி ஆல்ரெடி போலீஸ் கிட்ட மாட்ட வச்சுட்டா. என்னோட அசாசினேஷன் பிளான் எல்லாத்தையும் நீ தடுத்துட்ட ஸ்வாஹி. இந்த தடவை நீ வெடிச்சு சதுர போற, எலும்பு கூட மிஞ்சாது, சன்றங்க போட்டு தள்ளுறதுக்கு நானே டைரக்டா களத்துல இறக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த பாஸ் லேடி வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ உடம்புக்குள்ள இருந்து அங்கங்கன்னு அந்த பையன் வெளியே வருவோம். நம்ம ஹீரோ அவனை அமைக்கி உள்ள வச்சுக்கிட்டே இருக்கான். சைட்ல கார்ல போய்கிட்டு இருக்கிற ஒருத்தர் நம்ம ஹீரோக்கு நடக்கிறத பார்த்துட்டு அப்படியே கார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். ஏன் வெளியே வர, நேத்தே நம்ம தான் டீலிங் போட்டுக்கிட்டோம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். நீ என்னோட ஸ்வாட் ஸ்பிரிட்டா இருந்தாலுமே நார்மல் ஹியூமன்ஸ் ஒன்னு பார்த்தா பயந்துருவாங்க. சோ 100 வருஷத்துக்கு நீ வெளியே வரக்கூடாது, உனக்கு இந்த சிப்ஸ் பாக்கெட் தரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த ஸ்வாட் ஸ்பிரிட் ஓகே அப்படின்னு ஒத்துக்கிடுது. இப்போ இவங்க எல்லாருமே ஃபேக்ஷன் 59க்கு வராங்க. ஃபேக்ஷன் 59 ஆளுங்களும் வெல்கம் பண்றாங்க. நம்ம ஹீரோவோட டீச்சர் பானுக்கும் ஃபேக்ஷன் 59 மிஸ் ஜிக்கும் எடுத்தோடனே சண்டை ஸ்டார்ட் ஆகுது. மிஸ் பானு மிஸ் ஜியோ ஸ்கூல் படிக்கும்போது ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. ஆனா இப்போ அவங்க 2 பேரும் எதிரிகளா இருக்கிறாங்க. மிஸ் ஜி வந்துட்டு பான் கிட்ட கேட்கற மாதிரியே, பார்த்தே பல வருஷமாச்சு, எப்படி இருக்க சன்றங் அப்படின்னு சொல்லி மிஸ் பானை கலாய்க்கிறா. நீ இந்த ஸ்கூல்ல இருக்கிறதுனால தான் இந்த ஸ்கூலே இந்த காம்படிஷன்ல வர்ற லெவலுக்கு தகுதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவ கலாய்க்கவும், உடனே மிஸ் பான் வந்துட்டு, சன்றங்க உங்க ஸ்கூல்ல சேர சொல்லி தான் கேட்டீங்க, ஆனா அவ உங்க ஸ்கூல்ல ரிஜெக்ட் பண்ணிட்டு எங்க ஸ்கூல்ல சேர்ந்திருக்கா. அவ புத்திசாலி பொண்ணு, எந்த ஸ்கூல் நல்ல ஸ்கூல்னு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் உங்க ஸ்கூல்ல இருக்கிற இந்த பையன் எனக்கு தெரியும், எக்ஸாம்ல பிட் அடிச்சு நிறைய பேர்கிட்ட பிரச்சனை பண்ணிருக்கான் அப்படித்தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் மிஸ் ஜிக்கு ரொம்ப அவமானமா போயிருது. உடனே அவ ஒரு மேஜிக் கிரியேட் பண்ண ஆரம்பிக்கிறா. எப்படா டைம் வரும் வயிற்று வலிக்குன்னு சொல்லி இதுல இருந்து எப்படியாச்சும் எஸ் ஆகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டு இருக்கான். மிஸ் ஜி வந்துட்டு டக்குன்னு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோவோட மேஜிக் லெவல் என்ன அப்படிங்கறத தான் பாக்குறா. என்ன இவ்ளோ வீக்கா இருக்கான், இவனெல்லாம் காம்படிஷன் கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே நெஞ்சு வலிக்குது அப்படின்னு சொல்லி கீழே படுக்கிறான். ஷேடோ ஃபேக்ஷன் பாஸுமே இது எல்லாத்தையும் காருக்குள்ள இருந்து பாத்துட்டு இருக்கா. அவங்க சீல் பிரேக் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்வாட் ஸ்பிரிட் வந்து சொல்லுது. நம்ம ஹீரோவோட அந்த ஆம்லெட் இப்ப லைட்டா பிரேக் ஆகுமே ஒரு பெரிய பவர் ரிலீஸ் ஆகுது.
திரும்பவும் அதே பேக்ரவுண்ட் மியூசிக்கா அப்படின்னு சொல்லி ஃப்ராகிட்டோ பாத்துட்டு இருக்கு. இந்த இடத்துல ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒருத்தர் இருக்கானா அப்படின்னு சொல்லி அந்த ஷேடோ ஃபேக்ஷன் கில்லரே பாக்குறா. என் கண்ணு ஒரு மாதிரி துடிக்குதுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ அம்மா சொல்லவும் அது ஏதாச்சும் தோசியா இருக்கும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அந்த சீல் பிரேக் ஆனா அதுக்கான அறிகுறி தான் அது. ஆனா அதை அவங்க அப்பா அம்மா நோட்டீஸ் பண்ணல. இதை என்கிட்ட ஏன் ஃபர்ஸ்டே சொல்லல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இதுதான் நான் ஃபர்ஸ்டே உங்ககிட்ட பஸ்ல சொல்ல வந்தேன், நீங்க தான் என்ன அமைக்க அமைக்க உள்ள தள்ளிட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோவோட ஸ்பாட் ஸ்பிரிட் சொல்லுது. அச்சோ வாங் என்னாச்சு அப்படின்னு சொல்லி சன்ரங் செம டென்ஷன் ஆவரா. நான் அந்த பையனோட பவரை தான் டெஸ்ட் பண்ணேன், அவன் நடிக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த டீச்சர் சொல்லவும் அவனுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லாம இருந்தது, இப்ப எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சன்ரங் டென்ஷன் ஆவரா. டாங்ஜின் நீ எதுவோ பண்ணியான்னு டீச்சர் கேட்கும். நான் எதுவும் பண்ணல, ஒருவேளை அவன் பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லி டாங்ஜின் யோசிக்கிறான். நம்ம ஹீரோ எதிர்பார்க்காதது நடந்தாலுமே கூட சிச்சுவேஷன் நம்ம ஹீரோக்கு சாதகமாவே அமைஞ்சிடுச்சு. மிஸ் ஜி வந்துட்டு மெடிக்கல் டீம் வர சொல்றா. பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு ஷேடோ ஃபேக்ஷன் பாஸ்க்கு ரிப்போர்ட் வருது. ஜுவாயி அந்த பாமை டிஃப்யூஸ் பண்ணிட்டான். நல்லவேளை டயத்துக்குள்ள நான் அதை தடுத்துட்டேன் அப்படின்னு ஜுவாயி நினைக்கிறான். சன்ரங் அந்த பையன் மேல ரொம்பவுமே அக்கறை கட்டுற மாதிரி தெரியுது. என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப ஷேடோ ஃபேக்ஷன் பாஸ் கிளம்புறா. நம்ம ஹீரோவை தூக்கிட்டு போறதுக்காக ஸ்ட்ரக்சரை கொண்டு வந்திருக்காங்க. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இந்த அனிமேல என்ன காமிச்சிருக்காங்களோ அதை மட்டும் தான் நான் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒருவேளை உங்களுக்கு சில விஷயங்கள் குழப்பமா இருந்தாலுமே கூட அது போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல புரிய ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்டே வந்து ஜுவாகி இறக்குற மாதிரி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அதை அந்த ஷேடோ ஃபேக்ஷன் பாஸ் வந்து கற்பனை பண்ணி பாக்குறா அப்படிங்கிற மாதிரியே காமிப்பாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் மட்டும் இந்த அனிமேல கொஞ்சம் குழப்பற மாதிரியே தான் வந்துகிட்டு இருக்கும். இந்த அனிமே உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, நான் ஒழுங்கா உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றேனா அப்படிங்கறத மட்டும் முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.